பரணி தீபம் வீட்டில் எதற்காக ஏற்ற வேண்டும், எந்த நேரத்தில் எப்படி விளக்கு ஏற்றினால் நன்மை தரும் என்று உங்களுக்கு தெரியுமா? கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதிலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்படும். பிறகு மீண்டும் அந்த 5 தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக மாற்றப்படும். இதற்கு பரணி தீபம் என்று பெயர். ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே பரணி தீபமாகும். கோவிலில் மட்டுமல்லாது வீடுகளிலும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றப்பட வேண்டும். திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்று தீபம், திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பாஞ்சராத்திர தீபம் என 3 நாட்கள் விளக்கு ஏற்றுவதே சரியான முறையாகும். இதில் பரணி தீபம் யமதர்மராஜாவிற்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றுகிறோம். புராணத்தின்படி நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் ஒன்றை நடத்தினார். அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாக கொடுத்து வந்தார். இதை கண்டு குழப்பமடைந்த நசிகேதன் தனது தந்தையிடம் சென்று, விட்டால் யாராவது வந்து கேட்டால் என்னையும் தானமாக கொடுத்து விடுவீர்கள் போலவே என கோபமாக கேட்டுள்ளான். இதை கேட்ட அவரது தந்தை, ஆம், உன்னையும் யமனுக்கு தானமாக கொடுக்க போகிறேன் என்றார். தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனேயே யமலோகத்திற்கு சென்றான் நசிகேதன். அங்கு மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு இது போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட என்னதான் தீர்வு என்று கேட்கிறான். அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்கிறார் யம தர்மராஜா. மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யமதர்ம ராஜா கூறிய வழிகளில் ஒன்றுதான் பரணி தீபம். கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்று எவர் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினர் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்திலும் விடுபட்டு யமவாதனை இன்றி நலமுடன் வாழ்வார்கள் என்றார். இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் 2ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை மாலை 6:24 டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 4:47 பரணி நட்சத்திரம் உள்ளது. எனவே டிசம்பர் 2ஆம் தேதி அன்று மாலை 6:25 பிறகு ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்த்தவாறு வட்ட வடிவமாக 5 நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும். அனைவருக்கும் பரணி தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். பரணி